பாஜக அரசு தமிழ்நாட்டிற்கு எந்த ஒரு புதிய திட்டத்தையும் கொண்டு வரவில்லை என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் VP துரையை ஆதரித்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், இந்த 5 ஆண்டுகளில் பாஜக அரசு தமிழ்நாட்டிற்கு எந்த ஒரு புதிய திட்டத்தையும் கொண்டு வரவில்லை என்று குற்றம் சாட்டினார். டெல்லி அணியை நாம் வீழ்த்தி காட்ட வேண்டும் என்று கூறினார். தமிழ்நாட்டை தொடர்ந்து புறக்கணிக்கும் ஒன்றிய அரசை தமிழ்நாடும் புறக்கணிக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். யோசிச்சு பாருங்க, 5 வருஷம் ஒன்றிய பாஜக அரசு நம்முடைய தமிழ்நாடு அரசுக்கு ஏதாவது துணை நின்று இருக்கா? நாம கேட்கிற திட்டங்கள் கொடுக்கறாங்களா? நமக்கான நிதியை கொடுக்கறாங்களா? ஒன்றிய பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்குன்னு எந்த திட்டமும் இல்ல. ஒன்றிய பட்ஜெட்ல தமிழ்நாடுகள் பேரே இல்ல போன வருஷம். இப்படி தொடர்ந்து தமிழ்நாட்டை புறக்கணிக்கிற பழிவாங்குற ஒன்றிய அரச இந்த சட்டமன்ற தேர்தலில் நாம பழிவாங்க